வணக்கம் நண்பர்களே. கம்பர் கோசல் நாட்டோட வளத்தை பற்றி வர்ணிக்கிற இடம் இது. ஆனால் சும்மா சொல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு உயிர் துடிப்பை, ஒரு பேரழகை காட்டுறார் பாருங்க. அதுதான் கம்பர் டச். சரி, பாட்டுக்கு வருவோம். படை உள எழுந்த பொன்னும் பனிலங்கள் உயிர்த்த முத்தும் இடறிய பரம்பில் காந்தும் இனமணித் தொகையும் நெல்லின் மிடைப்பசுங்கதிரும் மீனும் மென்தழைக்கரும்பும் வண்டும் கடைசியர் முகமும் போதும் கண்மலர்ந்து ஒளிரும் மாதோ. அதாவது வயல்ல உழவு ஓட்டுறப்ப ஏர்முனை தட்டித் தெரிக்கிற பொன் துகள்கள், சங்கு பெத்து போட்ட முத்துக்கள், பரம்பு அடித்த பூமியில் மின்னுகிற நவரத்தின குவியல்கள், அடர்த்தியாக வளர்ந்த நெல் கதிர்கள், துள்ளி விளையாடுற மீன்கள், மென்மையா அசையுற கரும்பு தோகைகள், ரீங்காரம் பண்ணுற வண்டுகள், கடைசியாக ஊழத்தி பொண்ணுங்களோட முகங்கள், அப்புறம் தாமரை பூக்கள், இது எல்லாமே கண் மலர்ந்து ஒளி வீசுதாம். என்ன ஒரு கற்பனை பாருங்க. பொன்னும் முத்தும் மணியும் ஜொலிக்கிறது சரி, ஆனால் நெற்கதிரும் மீனும் கரும்பும் வண்டும் ஏன் பொண்ணுங்க முகமும் கூட கண் மலர்ந்து ஒளிருதாம். கம்பர் என்ன சொல்கிறார்னா, ஒவ்வொன்றும் அதனதன் அழகுல ஒரு பூ மலர்ற மாதிரி மலர்ந்து பிரகாசமாக ஜொலிக்குதாம். பொண்ணுக்கு ஒரு கண், முத்துக்கு ஒரு கண்ணு தனித்தனியாக சொல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கண் மலர்ந்து ஒளிரும்னு ஒரு பொதுவான உவமையில் முடிக்கிறார் பாருங்க. அங்கே தான் கம்பர் நிற்கிறார். இதுக்கு பேர் கடைநிலை தீவகம்னு சொல்லுவாங்க. அதாவது பாட்டோட கடைசியில் வர ஒரு சொல் பாட்டு முழுக்க இருக்கிற எல்லாத்துக்கும் பொருந்தி வர்றது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒப்புமை. பொன் எப்படி ஜொலிக்குதோ அதே மாதிரி நெல் கதிர், மீன், கரும்புன்னு எல்லாத்துக்கும் ஒரு உயிர் கொடுத்து ஒரு காட்சிப்படுத்தி காட்டுறார் பாருங்க. அதுதான் கம்பரோட சிறப்பு. இந்த பாட்டை படிக்கிறப்ப கோசல நாட்டோட வயல்வெளிகள், அங்கே இருக்கிற உழவர்கள், அவங்களோட வாழ்க்கை, அந்த நாட்டோட செழிப்பு எல்லாமே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கணும். அதுதான் கம்பர் நமக்கு கொடுக்கிற பரிசு. சும்மா படிச்சுட்டு போகாமல் ரசித்து அனுபவித்து படிக்கணும். சரியா?